வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணலி புதுநகரில் தாங்க இருக்கோம். மணலி புதுநகரில் 2 BHK ஹவுஸ் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. புது வீடுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். படத்தில் பார்த்துட்ருக்க இந்த வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. பாருங்கள், அவுட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மணலி புதுநகர் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஏரியா அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் ஸ்கொயர் ஃபீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 அடி வரும். நீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1250 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக வருது. அரை கிரவுண்டுக்கு மேலே இருக்கும் இந்த இடம். ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரண்மனை மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி ஹைட் தூக்கி தான் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே போட்டிருக்காங்க. ஒரு ஃபுல் கேட் ஒன்று போட்டிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதுமே கார் பார்க்கிங்கோடு இந்த வீடு வந்து நம்ம கட்டியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி நீட்னஸாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா நீட்னஸாக இருக்குது. இபி கபோர்டு எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியே ரெடியாகவே இருக்குது. இந்த வீட்டுக்கு சம்பும் போட்டிருக்காங்க. பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 லிட்டர் சம்பு உங்களுக்கு பெருசாகவே போட்டிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து இப்போ உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கேட் ஒன்று போட்டிருக்காங்க. இது போர்ட்டிகோ போர்ஷன். ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு நல்லா டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராகவே போட்டிருக்காங்க. இது சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு லேண்டு. ஸோ பேப்பர்ஸ்லாம் கிளியராக பக்காவாகவே இருக்கும். இந்த வீடு பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. மணலி நியூ டவுனில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹால் போர்ஷனுக்கு போகிறோம். பாருங்கள், கதவு எல்லாமே டீக் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாகவே சூப்பராக ஃபால் சீலிங்லாம் போட்டு லைட்லாம் செட் பண்ணி நீட்னஸாக இருக்குது. பாருங்கள், ஹால் போர்ஷன் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராகவே போட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஹால்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா கிச்சன் போட்டிருக்காங்க. கிச்சனும் பாருங்கள், உங்களுக்கு அந்த வாயில் பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாக சூப்பராக கர்வாக கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்னஸாக பெருசாகவே இருக்குது கிச்சனு. கிச்சன்லேயே உங்களுக்கு செவுரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா டைல்ஸ் ஒர்க் பண்ணி வென்டிலேஷன் பர்பஸ்க்கு மேலே கேப் கொடுத்து ஜன்னலும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், செல்ஃப் எல்லாமே மேலே உங்களுக்கு போட்டிருக்காங்க. கிச்சன்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது, 3 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் டாய்லெட்டு, 2 வந்து அட்டாச்டு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹால் போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக சூப்பராகவே போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக இந்த இடம் விட்டுருக்காங்க. தனியாகவே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு தனியாகவே உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இல்லாமல் தனியாகவே உங்களுக்கு ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாக்கெட் கொடுத்து தனியாகவே உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கிளாஸ் டோர் கூட போட்டுக்கலாம். நல்லா ஹாலில் ஏசி போட்டு கிளாஸ் டோர் போட்டுக்கலாம். நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் இது. கதவுலாம் பார்த்திங்கன்னா நல்லா டீக் வுட்டே யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் பாருங்கள், நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ்லாம். வென்டிலேஷனுக்கு ஜன்னலும் வச்சுருக்காங்க. இது வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் போட்டிருக்காங்க. வெளியில் போகிறதுக்கு அந்த பக்கமும் போகலாம். இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்டு டாய்லெட் ஒன்று போட்டிருக்காங்க. டாய்லெட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஃபீட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே நீட்னஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு லேண்டு. ஸோ பேப்பர்ஸ் கிளியராக பக்காவாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. ஹால்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா
அதுலேயும் உங்களுக்கு கதவு எல்லாமே டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாகவே இருக்குது ரூமு. வென்டிலேஷன் பர்பஸ்க்கு ஜன்னலும் விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு செல்ஃபு பரணை எல்லாமே 2 ரூம்லேயுமே இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்டு டாய்லெட் போட்டிருக்காங்க. ஸோ 3 டாய்லெட் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு போட்டிருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்கு எல்லாமே போட்டிருக்காங்க. டைல்ஸும் நல்லா ஒட்டி சூப்பராக நீட்னஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு. ஸோ வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனல் மூலயமா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிவி கபோர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இதிலே போட்டிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. அதுலேயும் டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி நீட்னஸாக ஹால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி கபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணை மாதிரி போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் கபோர்டு வேணும்னா கபோர்டு அடிச்சிக்கலாம். ஃபால் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் செட் பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம். இந்த வீடு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணலி புதுநகரில் இடம் வாங்கணும்னு விற்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் மூலயமா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா டைல்ஸும் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இந்த வீட்டோட ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸில் ஃபுல்லாக கொடுக்குறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணிங்க. அவுட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனாக போட்டிருக்காங்க. நல்லா அவுட்ரு ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ஜிக்ஸாக்காக நல்லா சூப்பராக டிசைனாக போட்டிருக்காங்க.